இவங்களுக்கு வந்து $104 வந்திருக்கா, இவங்களுக்கு வந்து பெல்லான் டபுள் $104 வந்திருக்கா. இங்கே பாருங்கள் 86 400 லைக்கு. இந்த 400 லைக்கும் வந்து வெரிஃபைடு ஃபாலோவர்ஸோட லைக் இருந்ததுன்னா செம்ம என்கேஜ்மெண்ட். இது 52 இதெல்லாம் வந்து ரீபோஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்க யார் யாருக்கெல்லாம் ரீபோஸ்ட் போடுறாங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு ரீபோஸ்ட் போடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் மியூச்சுவல் என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாகும், அதனால காசு வந்து அதிகமாக வரும். இங்கே பாருங்கள் 9 மந்த்தாக வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு $487 வந்திருக்கியாப்பா, அச்சு நூற்றி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பே அவுட்டே வரலை, எனக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் டிக்கெட் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா இந்தமாரி அமௌண்ட்டு உங்களுக்கு வராது. நம்ம ஆளுக்கே வந்து இங்கே பாருங்கள் $3500 வந்திருக்கு ஃபேட்டட். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே நான் லைவில் காட்டுறேன். அவங்க போட்டிருக்காங்க ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காரு, ஆனால் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்க அவரோட கண்டென்ட்டுக்கு. இங்கே பாருங்க இதுக்கு மட்டுமே 200 கமெண்ட்டு, 150, 30, 25, 21, 36, இந்த மாதிரி 93, இந்த மாதிரி வந்து வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் வந்து இவர் ஒரு நாளைக்கே அவர் அவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காரு. அவ்வளோ பேர் எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 92 எவ்வளோ லைக்ஸ் பாருங்கள். எல்லாமே வந்து வெரிஃபைடு ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. நம்மள்தான் நான் கமெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள், வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ பேரை வந்து டெய்லி அவ்வளோ போஸ்ட்டு போடுறாரு ஆர்கானிக் கண்டென்ட்டு. அவ்வளோ பேர் வந்து இவருக்கு வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறீங்களா, $3500 வெறும் 2 வாரத்துக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. $3500. $3500 சம்பளம் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? சரிங்க, $3500 நம்ம இந்தியன் கரன்சியில் 3 லட்ச ரூபா. ஸோ 3 லட்ச ரூபா வந்து 2 வாரத்துக்கு வந்து அவருக்கு சம்பளமாக வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்துன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணணும், கம்மியாக வேலையே பார்க்கலனால $20 எனக்கு வந்திருக்கு. வேலை பார்த்தவங்களுக்கு $3500 வந்திருக்கு. என்ன வேலை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும் எக்ஸ் அக்கௌண்ட்டில், எப்படி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச காசில் நீங்களும் அதை கற்றுக்கிட்டு ஜாலியாக வந்து எக்ஸில் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள் $27 ஒரு பொண்ணுக்கு. இவங்களாம் வந்து கம்மியான என்கேஜ்மெண்ட் எடுக்கிறவங்க கம்மியாக வருதா, அதுவே அதிகமாக. இங்கே பாருங்கள் $3000 மொத்த டோட்டல் ரெவன்யூ எக்ஸில் மட்டும் சம்பாதிச்ச காசு லாஸ்ட் டைம் வந்து $36 வந்திருக்கு. இங்கே பாருங்க $246 7 மாதம் கழித்து வந்திருக்கு. எனக்கு காசே வரலன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி மந்த் கழித்து வந்துச்சுன்னா பல்காக வரும், தூக்கி விடும் அப்படியே காசு. இங்கே பாருங்க $1140, $367. அப்பா அடிச்சு தூக்குது. இவங்களுக்குலாம் வந்து காசு 7 மாதம் கழிச்சு யாருக்கெல்லாம் அன்பாஸ் ஆகி பாஸ் ஆகிட்டு அன்பாஸ் ஆகி வந்துச்சோ அவங்களுக்குலாம் வந்து காசு வந்து பயங்கரமாக வருது. ஸோ இது என்ன பண்ணணும், எக்ஸைடி க்ரியேட் பண்ணி நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கணும், என்ன என்கேஜ் பண்ணணும் எப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன். அந்த வீடியோவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் எக்ஸில் காசு சம்பாதிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் எனக்கு காசு வருது, அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச காசில் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய எல்லா ஐடியும் கொடுக்குறேன், அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் என்ன மற்ற டீட்டெயில்ஸு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா ஐடியும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டிஎம் பண்ணி நீங்களே கற்றுக்கிட்டு சம்பாதிங்க.